இஸ்ரேலில் உள்ள நாசிகளால் கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். I am honored to invite His Excellency, Mr. Narendra Modi, Prime Minister of the Republic of India, to rekindle the eternal flame in the Hall of Remembrance. Commemoration. As we rekindle the eternal light in this hall of remembrance before the sacred remains of our martyrs, we unite with the blessed memory of 6 million of our people who died in martyrs' death at the hands of the German Nazis and their collaborators, of the Jewish communities destroyed in a wicked attempt to eradicate the name and culture of Israel. We remember with veneration the fortitude of the fighters who kindled the sublime and death. I am honored to invite the Prime தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த நிகழ்வு குறித்தான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் மோடி ஜெருசலேமில் இருக்கக்கூடிய யத் வாஷேம் என்ற நினைவிடத்தில் தற்போது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். யத் வாஷேம் என்பது இஸ்ரேல் நாட்டினுடைய தேசிய ஹாலோகாஸ்ட் நினைவு மையம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாலோகாஸ்ட் என்று சொன்னால் பலருக்கு என்னவென்று தெரியாமல் இருக்கும். ஆனால் 2ஆம் உலக போரின் போது ஜெர்மனியில், குறிப்பாக நாசி ஜெர்மனியாலும் ஆடல்ஃப் ஹிட்லர் அவர்களாலும் சுமார் 6 லட்சம் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். பதை முகாம்களில் அடைக்கப்பட்டும் கேஸ் சேம்பர்களில் அடைக்கப்பட்டும் சுமார் 60 லட்சம் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட யூதர்களின் நினைவாக இஸ்ரேலில் அமைக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தான் இந்த ஹாலோகாஸ்ட் நினைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. யூதர்களுக்கு என்று ஒரு தனி நாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் பெரும் முயற்சிக்கு பிறகு 1948 யூதர்களுக்காக இந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து 1953 ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட யூதர்களுக்காக ஒரு நினைவிடம் அமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய ஜெருசலேமில் இந்த யத் வாஷேம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த யூத படுகொலையை நினைவுபடுத்தக்கூடிய இந்த நினைவு மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டு மக்களை பொறுத்தவரை இந்த இடம் என்பது மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. அவர்களை பொறுத்தவரை இவர்கள் செய்த தியாகத்தால் தான் இன்று இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகி இருக்கிறது. எனவே இவர்கள் எல்லாம் உயிர் தியாகம் செய்த வீரர்களாக இவர்கள் கருதப்படுகிறார்கள். அங்குதான் தற்போது பிரதமர் மோடியும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களும் மலர் வளையம் வைத்து மிக உருக்கமான ஒரு அஞ்சலியை தற்போது செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த நினைவிடம் என்பது இனப்படுகொலை செய்யப்பட்ட யூதர்களின் நினைவுகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அருங்காட்சியகம், கல்வி நிலையம், ஆராய்ச்சி மையம், இப்படி பல்வேறு விஷயங்கள் அங்கு செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ்குமார், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணு.